சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. Some basic concepts in chemistry. ஸோ நாளையிலேருந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் சாப்டரும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், கெமிஸ்ட்ரி சாப்டரும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, half an hour you will be having physics class and half an hour you will be having chemistry class. Okay. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன். Scientific notation. Scientific notation அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 இருக்கு, அதை பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் 0.00000016 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 0 பாயிண்ட்ன்றது வந்து எத்தனை நம்பருக்கு முன்னாடி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து இவ்வளோ பெருசா எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த நம்பரை வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டு into 10 power something அப்படின்னு எழுத போறேன். ஓகே, ஸோ into 10 power something அப்படின்னு நான் எழுதினா அதுதான் வந்து என்னது சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஓகே, ஸோ இந்த நம்பரை வந்து இப்போ இந்த பாயிண்ட்டை எந்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. 1க்கும் 6க்கும் நடுவில் மூவ் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து 1 2 3 4 5 6 7 எத்தனை பிளேஸ் முன்னாடி எடுத்துட்டு வரேன்? நான் 7 பிளேசஸ் முன்னாடி எடுத்துட்டு வரேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்க ஆயிடுச்சு? 1.6 இங்க வந்துருச்சு. ஸோ அப்போ இன்டூ 10 பவர் எத்தனை பிளேசஸ் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கேன்? 7 பிளேசஸ். அப்போ -7 போட்டு என்ன போடணும்? -7 அப்படின்னு போடணும். புரிஞ்சுதா? ஒரு நம்பரை வந்து எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னு. ஸோ எஸ்ஐ யூனிட்ல இதுவும் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். எஸ்ஐ யூனிட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய நம்பரை இன்டூ 10 பவர் சம்திங் அப்படின்னு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி எழுதலாம்? இதை வந்து டெசிமலே இல்லாம எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? டெசிமலே இல்லாம எழுதணும்னா டெசிமல் வந்து இந்த கடைசி பிளேஸுக்கு வந்துருச்சுன்னா டெசிமலே போட தேவையில்லை. கரெக்டா? ஸோ அப்போ எத்தனை பிளேசஸ் நான் மூவ் பண்ணுவேன்? 1 2 3 4 5 6 பிளேசஸ் மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு 623 இன்டூ 10 பவர் எத்தனை பிளேசஸ் நான் மூவ் பண்ணியிருக்கேன்? 6 பிளேசஸ். ஸோ 10 பவர் -6 அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக் நொட்டேஷன் இருக்கிற நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். Addition and subtraction of the numbers having scientific notation. First one, 6.65 into 10 power 4 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, பிளஸ் 0.895 into 10 power 4 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த நம்பரும் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்கு, இந்த நம்பரும் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்கு. இதை இப்போ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் வந்து என்னது 10 பவர் 4, இதுவும் என்னது 10 பவர் 4. ஸோ இந்த 10 பவர் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். 10 பவர் சேமா இல்லை, இங்க 10 பவர் 4 இங்க 10 பவர் 3 இருந்ததுன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 10 பவர் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இங்க 10 பவர் 4 இங்கேயும் 10 பவர் 4. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ 6.65 plus 0.895. ஸோ என்ன வரும் எனக்கு? 5
7.545 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 7.545 இன்டூ 10 பவர் 4 வந்து காமனாக இருக்கு. இதுவும் 10 பவர் 4, இதுவும் 10 பவர் 4. ஸோ 10 பவர் 4 தான் வரும். ஓகேவா? 4 + 4 8ன்னு போட்டுறாதீங்க, அது தப்பு. ஓகேவா? 10 பவர் 4 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 10 பவர் 4 காமனாக வெளியில் எடுத்துட்டு உள்ள இருக்கிற நம்பரை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுதா எப்படி வந்ததுன்னு? 10 பவர் 4 10 பவர் 4 வந்து 4 + 4 8ன்னு போடாதீங்க, அது தப்பு. ஓகே, சப்போஸ் இதே ரெண்டு நம்பர்ஸை வந்து நான் வேற மாதிரி கொடுக்குறேன். 6.65 இன்டூ 10 பவர் 4 ப்ளஸ் 8.95 இன்டூ 10 பவர் 3. ஸோ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து 10 பவர் 4 கரெக்டா? இது வந்து 10 பவர் 3. 10 பவர் 4 இருக்கிறதும் 10 பவர் 3 இருக்கிறதையும் என்னால் என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த 10 பவர் 4 நான் வந்து 10 பவர் 3 மாற்றணும். அப்படி இல்லைன்னா இந்த 10 பவர் 3 நான் வந்து என்னவா மாற்றணும்? 10 பவர் 4 மாற்றணும். ஒரு டெசிமல் பாயிண்ட்டை முன்னாடி தள்ளும் போது எனக்கு 10 பவர் மைனஸ்ன்னு வரும். அதே ஒரு டெசிமல் பாயிண்ட்டை பின்னாடி தள்ளும் போது எனக்கு 10 பவர் பிளஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த 10 பவர் 3 வந்து 10 பவர் 4 மாத்துறேன். நீங்க இதை கூட 10 பவர் 3 மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 6.65 இன்டூ 10 பவர் 4 பிளஸ் இப்போ எப்போ எனக்கு வந்து 10 பவர் பிளஸ் வரும்? இந்த டெசிமலை முன்னாடி தள்ளும் போது 10 பவர் பிளஸ் வரும். ஸோ இந்த டெசிமலை ஒரு பிளேஸ் நான் முன்னாடி தள்ளுறேன். 0.895 இன்டூ 10 பவர் 3 இருக்கு ஆல்ரெடி. ஒரு பிளேஸ் முன்னாடி தள்ளுறதுனால எனக்கு என்ன வரும்? 10 பவர் பிளஸ் 1 அப்படின்னு வரும். 2 பிளேஸ் முன்னாடி தள்ளினா 10 பவர் பிளஸ் 2ன்னு வரும். 3 பிளேஸ் முன்னாடி தள்ளினா 10 பவர் பிளஸ் 3ன்னு வரும். இந்த சைடு தள்ளினா மைனஸ், இந்த சைடு தள்ளினா பிளஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மைனஸ் வரும், ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு பிளஸ் வரும். நான் இங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் ஒரு பிளேஸ் தள்ளுறேன், ஸோ அதனால பிளஸ் 1. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல 2 பிளேஸ் தள்ளினா பிளஸ் 2, அந்த மாதிரி வரும். இப்போ எனக்கு 6.65 இன்டூ 10 பவர் 4 பிளஸ் 0.895 இன்டூ 10 பவர் 3 10 பவர் 1. ஸோ பேஸ் வந்து சேமா இருந்தா we can add the powers. ஸோ 10 பவர் 3 plus 1 என்ன ஆயிடும்? எனக்கு 4 ஆயிடும். இப்போ இது ரெண்டு என்ன இருக்கு? 10 பவர் 4. ஸோ I can add them. 6.65 plus 0.895 into 10 power 4. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 7.545 into 10 power 4. ஸோ புரிஞ்சுதா? எஸ், இதை வந்து அடிஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2.5 into 10 power minus 2 minus 4.8 into 10 power minus 3. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுத்துலயுமே என்ன சொல்லியிருக்கேன்? 10 பவர் சேமா இருந்தாதான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ராக்ஷன்லயும் 10 பவர் வந்து சேமா இருந்தாதான் ஐ கேன் சப்ராக்ட். இங்க 10 பவர் மைனஸ் 2 இருக்கு, இங்க 10 பவர் மைனஸ் 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் என்னால சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும்? ஒன்னு இந்த 10 பவர் மைனஸ் 2 நான் வந்து 10 பவர் மைனஸ் 3 மாத்தணும், இல்ல 10 பவர் மைனஸ் 3 10 பவர் மைனஸ் 2 மாத்தணும். ஸோ எப்போ இது வந்து இப்போ இந்த டெசிமலை நான் ஃப்ரண்ட்ல தள்ளுறேன். ஃப்ரண்ட்ல தள்ளினா எனக்கு என்ன ஆகும்? இது வந்து 25 ஆயிடும். கரெக்டா? இன்டூ 10 பவர் மைனஸ் 2 ஆல்ரெடி இருக்கு. எத்தனை பிளேஸ் ஃப்ரண்ட்ல தள்ளுறேன்? ஒரு பிளேஸ் தான் ஃப்ரண்ட்ல தள்ளுறேன்.
ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தள்ளும் போது எனக்கு 10 பவர்ல என்ன வரும் மைனஸ் வரும். ஸோ 10 பவர் மைனஸ் 1 மைனஸ் 4.8 into 10 power minus 3. So 25 into base same aranda we can add the powers. Minus 2 minus 1 vanda I will get minus 3. Minus 4.8 into 10 power minus 3. So எனக்கு இப்போ 10 power minus 3 common ஆயிடுச்சு. So 25 minus 4.8. புரிஞ்சுதா இது எப்படி பண்றேன்னு? So 25 4.8 25 na 25.0 னு அர்த்தம் minus 4.8. so என்ன வரும் எனக்கு 20.2 அப்படினு வருது ஆன்சர். so 20.2 into 10 power minus 3. புரிஞ்சுதா அடிஷன் எப்படி பண்றோம் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றோம்னு? 10 பவர் வந்து ஃபர்ஸ்ட் சேம் ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டும். புரிஞ்சா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்? நவ் we will move on to multiplication and division. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு 10 பவர் சம்திங் அந்த நம்பர் வந்து சேமா இருக்கணும். 10 பவர் அந்த நம்பர் வந்து சேமா இருந்தா தான் நம்மளால ஆட் பண்ண முடியும், இல்லாட்டி சப்ட்ராக்ட் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு 10 பவர்ல வர நம்பர் வந்து சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு 10 பவர்ல வர நம்பர் வந்து சேமா இருக்கணும்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5.6 into 10 power 5 into 6.9 into 10 power 8. மல்டிப்ளிகேஷன் பாருங்க, 10 power 5 இருக்கு, 10 power 8 இருக்கு. இந்த 10 power நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது எனக்கு. ஸோ அதனால இதை நான் வந்து விட்டுட்டு இப்போ நான் இந்த நம்பர்ஸை மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 5.6 into 6.9. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 54 50. பாயிண்ட் முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட், ஸோ ரெண்டு. ஸோ எனக்கு என்ன வருது? 38.64. இப்போ என்னென்ன 10 பவர் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? 10 பவர் 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 10 பவர் 8. ஸோ இங்கேயும் பேஸ் வந்து 10, இங்கேயும் பேஸ் வந்து 10. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல 10 பவர் அப்படின்றது ஃபுல்லாவே எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்பதான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஆனா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு இந்த பேஸ் மட்டும் சேமா இருக்கான்னு பார்த்தா போதும். ஓகே, இதுவும் பேஸ் 10, இதுவும் பேஸ் 10. So if the bases are same, we can add the powers, add or subtract the powers. Okay, so ரெண்டு பேஸ்மே சேமா இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் என்னால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, ஆட் தான் பண்ணணும். ஸோ எனக்கு 38.64 into 10 power 5 plus 8 அப்படின்னு வரும். ஸோ 38.64 into 10 power 30. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு 3 பாயிண்ட்னு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான். சப்போஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு 38 பாயிண்ட்னு வேண்டாம், எனக்கு 3 பாயிண்ட்னு வேணும். இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு சைடு இங்கே தள்ள சொல்றேன். என்ன ஆகும்? இந்த சைடு நான் தள்ளனா என்ன ஆகும்? 3.864 into 10 power 13 ஆல்ரெடி இருக்கு, இன்டூ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தள்ளனா பிளஸ் சைன் போட்டு, ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மைனஸ், ரிவர்ஸ் சைனுக்கு பிளஸ். ஸோ எத்தனை நம்பருக்கு தள்ளுற? ஒரு நம்பர். ஸோ ஒரு நம்பர்னா பிளஸ் 1. ஸோ எனக்கு 3.864 இன்டூ இதுலயும் என்ன இருக்கு? இப்போ பேஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ
ஸோ 13 + 1 என்ன ஆகும் எனக்கு 14 அப்படின்னு ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இது நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். 9.8 into 10 power minus 2 into 2.5 into 10 power minus 6. இது நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அண்ட் ஆன்லைன்ல வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்க வந்து உங்களோட ஒர்க்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது இதுக்கு ஆன்சர் நான் பார்ப்பேன், செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் 2.7 into 10 power minus 3 divided by 5.5 into 10 power 4 இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து டிவிஷன் பண்ணணும் இத. ஓகே, சோ நான் வந்து இந்த நம்பரை மட்டும் தனியா எழுதிக்கிறேன். 2.7 divided by 5.5 into என்ன இருக்குங்க எனக்கு இங்க 10 power minus 3. கீழ என்ன இருக்கு 10 power 4 ன்னு இருக்கு. இந்த 10 power 4 வந்து நியூமரேட்டருக்கு வந்ததுனா என்ன ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 10 power 4 நியூமரேட்டருக்கு வந்ததுனா it will become 10 power minus 4. ஓகே, so 2.7 divided by 5.5 into இதுவும் 10 base இதுவும் 10 base. so என்ன பண்ணலாம் எனக்கு add or subtract the powers. minus 3 minus 4 வந்து minus 7. புரிஞ்சுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிவிஷன் வந்து டெசிமல் இல்லாம இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன் into 10 பண்றேன். ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு 27 divided by 55 into 10 power minus 7 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இந்த 10ஐயும் இது கூட ஆட் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? into 10 எதுக்கு போடுறோம்? இந்த டெசிமலை ரிமூவ் பண்றதுக்கு. இங்க into 10 ஏன் போடுறோம்? டெசிமலை ரிமூவ் பண்றதுக்கு. ஓகே, சோ 55 divided by 27 பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா பாயிண்ட் போட்டு 0 ஆட் பண்ணணும். ஓகே, 55 2s are எவ்வளவு வருது? 55 3s are 55 4s are 55 5s are 275 வருது. so 4 times போகும். 4s are 220. so எனக்கு வந்து 50 அப்படின்னு வருது. so பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால 0. ஓகே, so 55 9s are என்னன்னு பாருங்க. 9s are 495. so எனக்கு வந்து 5 வரும். கரெக்டா? so 5 வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால நான் 0 போடுவேன். அகைன் இந்த 55ல 50 போகாது. அதனால நான் என்ன பண்ணணும்? 0 போட்டுட்டு 0 500 அகைன் 9 times 495. so அப்படியே போயிட்டு இருக்கும். 090909 அப்படியே போயிட்டே இருக்கும். so நான் வந்து 0.4909 into 10 power minus 7 அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா டிவிஷன் எப்படி பண்றோம்னு? ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன். அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல அடிஷன் எப்படி பண்ணும், சப்ராக்ஷன் எப்படி பண்ணும், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணும், டிவிஷன் எப்படி பண்ணும் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அது வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.